இனியாவுக்கு வந்த சந்தேகம், சுதாகர் செஞ்ச துரோகம், பாக்கியா கோபியை சேர்த்து வைக்கிறதுக்கு ஈஸ்வரி போட்ட ட்ராமா, இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் புருஷ பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கும்போது அதை பார்த்து கடுப்பான ஈஸ்வரி இப்போ கோபி யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் பாக்கியா அண்டு ராதிகாவோட பேசி மறுபடியும் கோபியை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுத்தாங்க. ஸோ அந்த முயற்சியுமே தோற்று போயிடுச்சு. கடைசியில் ராதிகா கிட்ட பேசிட்டு வந்த ஈஸ்வரி கிட்ட கோபி கோவமாக சண்டை போட்டுட்டாரு. இதனால் கோவத்தில் இருக்கிற ஈஸ்வரியை சமாதானப்படுத்துறதுக்காக கோபி வந்தப்போ ஈஸ்வரி பேசாமல் ரூமை விட்டு வெளியவும் வராமல் கோபியை கஷ்டப்படுத்திட்டு வராங்க. அதுக்கப்புறமா கோபி வெளியே கிளம்பின நிலையில் பாக்கியா கிட்ட வந்து என்னை வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இப்போ வந்து சமாதானப்படுத்துகிறானா, யாருக்கு வேணும் அவனுடைய சமாதானம், இந்த மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்குள்ளேயே ஈஸ்வரி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த பாக்கியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாத்தா ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்ததா நிதிஷ் என்ன ஆனாரு, எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இனியா சுதாகரோட ரூம் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ரூம் திறக்காதபடி லாக் ஆகிருந்துச்சு. அப்போது அங்கே வந்த சுதாகரோட மனைவி இனியா கிட்ட சண்டை போடுறாங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இந்த மாதிரி இனியா கிட்ட சொல்லும்போது, இனியா உங்கள் பையன் மேலே ஏதோ தப்பு இருக்குது, அதை என்கிட்ட நீங்கள் மறைக்கிறீங்க, நான் என்னென்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வகையில் சுதாகர் உன் பையனை சீக்கிரம் திருந்தி ஒழுங்காக வாழ சொல்லு, இல்லைனா உன் பையனே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இனியா போய்கிட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சந்திரிகா கிட்ட சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் சுதாகர் நிதிஷ் குடிகார அப்படிங்கிறது தெரிஞ்சே தான் இனியாவோட தலையில் கட்டி வச்சு துரோகம் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததா பாக்யா வேலை விஷயமா நடு ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்த ஒரு நபரை மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த நபரை காப்பாற்ற விதமாக பாக்யா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சரி பண்ணி விடுறாங்க. இதை தொடர்ந்து பாக்யா ஹோட்டலில் இருக்கும்போது லோக்கல் கவுன்சிலர் பாக்யாவோட ஹோட்டலுக்கு வந்து, நீங்கள் காப்பாற்றின நபர் என்னுடைய மனைவி தான், ரொம்ப நன்றி, இந்த மாதிரி சொல்லிட்டு செஞ்ச தப்புக்குமே மன்னிப்பையும் கேட்டுட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி தனிமையில் இருக்கிற கோபிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரியுமே முயற்சி எடுக்கிறாங்க. இதுக்காக சின்ன சின்ன ட்ராமா எல்லாமே போட்டு பாக்கியாவையும் கோபியையும் நம்ப வச்சு 2 பேருமே சேர்த்து வைக்க போகிறாங்க. ஸோ எனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.